ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளா வீடியோ போடாம இருந்ததுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ரைட், கோட் மூவி நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கான மெயின் ரீசனே கோட் மூவி வந்து ஓடிடியில் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான். ஓடிடிலையும் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அதை பேசுறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், கோட் மூவில க்ளோன் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? அண்ட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே, படம் முடிஞ்சதும் போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஒரு விஜய் வருவார்ல, அவர் வந்து க்ளோனா இல்ல மூவி ஃபுல்லா நம்ம பார்த்த ஒரு விஜய் க்ளோனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட், மோஸ்ட்லி எல்லாருமே மூவி ஃபுல்லா வந்த ஒரு விஜய் தான் ப்ரோ க்ளோன் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஆனா அதான் இல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, நான் க்ளோனை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. சிக்குனா சிவனாண்டி அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயமா இது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த க்ளோன் அப்படின்றது ஐடென்டிக்கலா சேமா இருந்தாலும், டிஎன்ஏ வைஸா சேமா இருந்தாலும், அவங்களோட எமோஷனலும் அண்ட் பிஹேவியரும் சேமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் போது பயங்கரமான ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, க்ளோன்களுக்கு இமோஷனல்ஸும் பிஹேவியரும் சேமா இருக்காதான். ஏன் மெமரிஸும் கூட சேமா இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்துல விபி வந்து பயங்கரமான ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. மேபி அவர் அதை நோட் பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா நான் நோட் பண்ணிட்டேன். அப்படி என்ன நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்ப்போமா? ரைட், டைம் இருந்தா லோக்கி பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதையும் சொல்றேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் போடுற வீடியோல கண்டிப்பா அதை நான் ஷேர் பண்றேன். ஸோ என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், நான் தான் லோகேஷ். இந்த சேனல்ல மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, மூவி டீகோடிங் அப்படின்னு சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே டக்குன்னு மிஸ் பண்ணாம பார்க்க வேற என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சொல்ல போறேன். பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, கோட் மூவி பார்த்த உடனே நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் இதுல க்ளோன் அப்படின்றது தான். கரெக்டா? கோட் மூவி வந்து பக்கா ஆக்ஷன் மூவியா இருந்தும் ஃபேமிலி என்டர்டெய்னராக கூட இருந்துச்சு. இதை வந்து அப்படியே வெங்க பிரபு முடிச்சிருக்கலாம். ஆனா கிளைமேக்ஸ்ல வச்ச ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்னால மொத்த கதையுமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஆடியன்ஸுக்கு என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கன்ஃபியூஷனோட தான் தியேட்டர் விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அது வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீட் அவுட் இருப்பாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன், தளபதி 69 தான் தளபதி கடைசி மூவின்னு. அப்புறம் எதுக்கு வெங்க பிரபு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர கன்ஃபியூஸா இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோட் பார்ட் 2 வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ரைட், க்ளோனை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன், இந்த படத்துல வந்து 3 ஜீவன் இருக்காங்க. 3வது க்ளோன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜீவன் 3 அப்படின்னு சொல்லப்படுற 73% கம்ப்ளீட் ஆன ஒரு க்ளோன். அது வந்து இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. 2வது க்ளோன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காந்தின்ற ஒரு கேரக்டரை சுட்டு தள்ளுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு க்ளோன். அண்ட் இங்க தான் மெயின் மேட்டரே இருக்கு, யார் அந்த ஃபர்ஸ்ட் க்ளோன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா எல்லாருமே என்ன சொல்லுவீங்கன்னா, மூவி ஃபுல்லா டிராவல் ஆன அந்த ஒரு விஜய் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண அந்த ஒரு விஜய் தான் க்ளோன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. கரெக்டா? அந்த விஜயோட கிளைமேக்ஸ்ல இறந்து போயிருவாரு, அவர் தான் க்ளோன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ரைட், என்னோட தேரி படி ஜீவன் 1 யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது என்ன பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல அப்பா கையால இறந்து போற ஒரு க்ளோன் தான் ஜீவன் 1 இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா நான் யோசிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோட் படம் ஃபுல்லா நம்ம பார்த்த ஒரு ஜீவன் இருக்கார் இல்லையா, அதாவது சஞ்சய்னு சொல்லப்படுற ஜீவன் இருக்கார் இல்லையா, இவருடைய கேரக்டர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணா நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வில்லன் கேரக்டர் வந்து பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒருத்தன், நல்ல ஒரு டெக்கி காய். அதுக்கு உதாரணம் வந்து பல சீன் இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, அவங்க தங்கச்சியும் கூட கோடில் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பயங்கர ஒரு ஜீனியஸ். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டேடியத்துக்கு பாம்பு வைக்கிற பிளானே இந்த ஒரு வில்லன் கேரக்டரோட தான். மோகன் கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு, டேய் உன்னை பழி வாங்க சொன்னது மட்டும் தான் நானே, மத்த பிளான் எல்லாமே அவன் தாண்டா போட்டது அப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்படி பாத்தீங்கன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒருத்தன். ஒருவேளை இந்த ஒரு வில்லன் விஜய் தான் காந்தியோட சொந்த பையனா இருந்தா, பாக்கி நம்ம பார்த்த 3 விஜயுமே க்ளோன் தான். அந்த 3 விஜயுமே மேக் பண்ண ஒரு ஆள் வந்து இந்த ஒரு காயா இருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைலி டெக்கி, ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படத்தோட பிளாஷ்பேக்ல காந்தி கேரக்டரோட பையனா ஒரு சின்ன பையன் வருவான்ல, அந்த பையன் வந்து ஒரு பயங்கரமான ஸ்பைடர்மேன் ஃபேன். அது வந்து பிளாஷ்பேக்லயே நமக்கு தெளிவாக காமிச்சிருப்பாங்க. கரெக்டா? இதே ஒரு கேரக்டர் தான் திரும்பவுமே காந்தியோட வீட்டுக்கு வரும்போது அந்த பையனோட பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் போஸ்டர்ஸ் இருக்கும். அண்ட் பக்கா ஸ்பைடர்மேனோட ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லி தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பையன் ஃபைட் பண்ணும்போதும் கூட ஸ்பைடர்மேன் மாதிரி தான் சண்டை போடுவான். அதையும் நம்மளுக்கு தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளோன்களுக்கு ஐடென்டிக்கலான ஒரு ஜெனடிக்ஸ் இருந்தாலும், ஒரே மாதிரி டிஎன்ஏ இருந்தாலும், ஐடென்டிக்கலான எமோஷனல்ஸ் கொஞ்சம் இருந்தாலும், முழுசான
ரியலான எமோஷனல்ஸ் வந்து ஒரிஜினல் மாதிரி அந்த குளோன்களுக்கு இருக்காதான். இங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரிஜினலோட டிஎன்ஏல இருந்து அந்த குளோன் வந்தாலுமே முழுசா அந்த ஒரிஜினலுக்கு இருக்கிற எமோஷனல்ஸும் ஒரிஜினலுக்கு இருக்க அந்த பிஹேவியரும் அந்த குளோன்களுக்கு அப்படியே வராதான். சிம்பிளா சொல்லப்போனா, இப்போ உங்க வீட்டுல ட்வின்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. இப்போ உங்களுக்கு ஸ்வீட்ல குலோப் ஜாம் பிடிக்குதுன்னு வைங்க. உங்க ட்வின் பிரதருக்கு லட்டு தான் பிடிக்கும். ஆனா நீங்க பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, ஒரே வயித்துல தான் பிறந்திருப்பீங்க. ஆனாலும் உங்க ரெண்டு பேருடைய டேஸ்டும் வேற வேற மாதிரி இருக்கும், எமோஷனல்ஸ் கூட வேற வேற மாதிரி தான் இருக்கும். இதுதான் எக்ஸாக்டா அப்படியே குளோன்களுக்கு இருக்குமா. ரைட். மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குட்டி பையனோட எமோஷனல்ஸ் எல்லாமே அப்படியே இந்த ஒரு கேரக்டருக்கு இருக்கு, இந்த ஒரு விஜய்க்கு இருக்கு. சோ அப்படி பாத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினலாவே காந்தியோட பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி பார்த்தா நம்ம போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்த 3 விஜயுமே குளோன் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோகனை வந்து காந்தி கேரக்டர் அடிக்கும் போது இந்த சைடு ஜீவன் கேரக்டர் வந்து பயங்கரமா கத்தும் அப்பா அப்படின்னு சொல்லி. கரெக்டா? இது ஒரு மிஸ்டியாவே தான் இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் கிரெடிட் சீன்ல ரியல் ஓஜி அப்படின்னு சொல்லி காட்டும் போது அந்த ஒரு சயின்டிஸ்ட் ட்ரெஸ் போட்டிருக்க விஜய் வந்து கூலா ஜீவன் 2க்கு வந்து காந்தியை கொல்றதுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா? சோ மேபி இந்த ஒரு கேரக்டர் வந்து ரியல் சன்னா இருந்தா மோகனை காப்பாத்துறது எப்படி, அதாவது அவங்க அப்பாவை காப்பாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். கரெக்டா? ஆனா அதை விட்டுட்டு கூலா காந்தியை கொல்றதுக்கான பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காது. ஏன்னா குளோனுக்கு அவ்வளவு எமோஷனல் இருக்கும் போது ஹியூமனுக்கு அதை விட அதிகமான எமோஷனல்ஸ் தானே இருந்திருக்கணும். ஆனா கொஞ்சம் கூட அதை பத்தி கவலைப்படாம அதோட டார்கெட்லயே குறியா இருக்கு இந்த ஒரு கேரக்டர். சோ இதுவுமே சின்ன மிஸ்டரியா தான் இருக்கு. மேபி கோட்டோட டெலிட்டட் சீன்ல இத பத்தின தெளிவான விளக்கம் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விபி வந்து ஒரு பயங்கரமான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னையே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விபி வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் ட்ரெஸ் போட்டிருக்க விஜய் தான் ஒரிஜினல் சன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்களா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. குளோன்களுக்கு வந்து எக்ஸாக்டா ஒரே மாதிரி மெமரிஸும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரி எமோஷனல்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லி. சோ அப்படி வச்சு பார்க்கும்போது மூவில வந்த இந்த ஒரு கேரக்டர் தான் ரியல் சன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யா, அது மட்டும் இல்லாம டைரக்டரே தப்பு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நான் நோட் பண்ண சின்ன ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ரைட். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, த லாஸ்ட் ஒன். கோட் சினிமா வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல கனெக்ட் பண்ணிருச்சு. இது வந்து அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. மறுபடியுமே 400 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் ஆயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா 8 சினிமா வந்து 200 கோடி ரூபாய் அடிச்ச ரெக்கார்டு வந்து தளபதி அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. கரெக்டா? ஆனா நான் யோசிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கரியரோட பீக்ல இருக்கிற ஒரு சமயத்துல பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபேன் பேஸ், அதுக்கு ஈக்குவலான ஆடியன்ஸ், சினிமா வந்து எவ்வளவு ஒரு ஆவரேஜா இருந்தாலும் பயங்கரமான கலெக்ஷன் கொடுக்குற ஒரு ஆக்டர் வந்து எதுக்கு சினிமா விட்டு போறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. பர்சனலா நிறைய பேருக்குமே தோணி இருக்கும். ரைட். அது வந்து அவங்க விருப்பம் தான் அரசியல் போறது. ஆனா எத்தனை பேர் வந்து தளபதியை வந்து ஸ்கிரீன்ல பார்க்காம வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. யா, ஒன் லாஸ்ட் பிலிமோட பயங்கரமான அப்டேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ரைட். அவ்வளவுதான் இந்த வீடியோ. டைம் பாத்தீங்கன்னா 5:47 ஆயிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபருக்காக தான். தேங்க்யூ.